இல்லை இது அவருடைய அரசியல் அறியாமையைத்தான் காட்டுது. அதாவது எந்த நிலையில் அவர் இருக்கார், இது என்ன நடந்துச்சு இதுக்கு முன்னாடி எல்லாமே அவருக்கு தெரியும். இது எவ்வளோ பெரிய பாதிப்பை உருவாக்க போகுது அப்படிங்கிறது கூட அவருக்கு தெரியாமல், ஏன்னா அவர் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே அவர் பாசிசத்துக்கும் பாயாசத்துக்குமே வித்தியாசம் தெரியாதவர். அப்போ அவர் இன்னைக்கு சொல்கிறாரு அப்படிங்கிற பொழுது இது வெறுமனே வாக்கு உரிமைகளை மட்டும் நீக்குவதற்கான நோக்கம் இல்லை, இது குடியுரிமையை இழக்கிறதுக்கான ஒரு முயற்சி தாங்கிறது எங்களுடைய குற்றச்சாட்டு. அதற்கு 1000 ஆதாரங்களே இருக்கு. ஆக அதனுடைய வலிமை எதிர்காலத்தில் தமிழர்கள் தனித்து விடப்பட போறாங்க. தமிழர்கள் மண்ணை இழந்து உரிமைகளை இழந்து அனாதைகளாக அகதிகளாக எப்படி இலங்கையிலிருந்து இன்றைக்கு கிட்டத்தட்ட 40 ஆண்டு காலங்களுக்கு மேலாக இருக்கக்கூடியவர்களை இன்று வரை குடியுரிமை கொடுக்காமல் வஞ்சித்துக் கொண்டிருக்கக்கூடிய மத்திய அரசு வரக்கூடிய காலங்களில் தமிழகத்தை ஒரு நாதியற்ற ஒரு கூட்டமாக மாற்றுவதற்கான ஒரு முயற்சி என்பதை கூட உணராமல் அறியாமல் யாரோ எழுதி கொடுப்பதை படித்து கொண்டிருக்கக்கூடியவராக இருப்பது உண்மையிலேயே அவரும் தமிழர் என்ற நிலையிலே மிகவும் வேதனையாகத்தான். இதில் என்னங்க நாடகம் இருக்கு? இதில் இப்போ என்ன, இது நாடகமாக இருந்தால் நான் எனக்கு சினிமா ஷூட்டிங்கை விட்டுட்டு இங்கே வரணும்? இது உண்மையிலேயே இது நீங்கள் பீகாரில் உங்களுக்கு தெரியும், உச்சநீதிமன்றத்தில் வழக்குகள் தொடர்ந்துருக்காங்க. பெரிய பெரிய சட்ட வல்லுநர்கள்லாம் சொல்கிறாங்க, இதனுடைய அபாயத்தை சொல்கிறாங்க. அடுத்து பிஜேபியினுடைய சித்தாந்தம் என்னங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே. அவங்க ஒரே இந்தியா, ஒரே ரேஷன் கார்டு, ஒரே ஆதார்னு அடிச்சுக்கிட்டாங்க. இன்னைக்கு ஆதாரே அலோடு இல்லைங்கிறாங்க. ஏன் அவன் நினைச்சா அவங்களுக்கு இஷ்டத்துக்கு என்ன வேணாலும் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறாங்க. இதை கூட இதில் அரசியல் இவங்க பண்ணுற இதுன்னு யாரு மேலே குற்றச்சாட்டு இல்லை, எல்லாருமே இருக்கு. ஆனால் எந்த நேரத்தில் எது முக்கியமான ஒரு விஷயமோ அதுக்குள்ள அரசியல் பார்க்குற ஒரு கேவலமான ஒரு மனநிலை இங்கே இருக்கிறது முதல்ல ரொம்ப வருத்தத்துக்குரியது. அதை அவங்க மாற்றிக்கிறது நல்லது.